அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தோம் லைஃப். நல்லா வந்துட்டு இருந்தான், நல்லா டெவலப் ஆயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து மோஷன் வந்து ஒயிட்டா வருது, உடம்பு பூரா மஞ்சள் ஆயிடுது ஒரு 2 மாசத்துல. உடனே எங்கெங்கயோ போறான், பெரிய பெரிய வித்தாரங்கள் அவன், எல்லாம் எங்கெங்கயோ போறான் டெஸ்ட்டுக்கு. அப்போலோ ஆஸ்பத்திரி தான் போறான் அப்பவே. அப்பதான் லேபுக்கு வந்து பெஸ்ட் அதுதான். அப்போ போறான், அங்க போய் அங்க இருந்து டெஸ்ட் எடுத்தோன்னா கடைசியில் இந்தியன் சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு ஒரு டிசீஸ் அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. இந்தியன் சிரோசிஸ் ஆஃப் லிவர். அந்த டிசீஸ் வந்தவொடனே அது எப்படியோ சரி பண்ண முடியுமான்னு இவன் பாக்குறான். ஒன்னும் பண்ண முடியல. அது என்ன ஆகும்னா அப்படியே வர 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 பித்த நீர் வந்து இதோட போய் கலக்காம, பித்த நீர் வந்து வேஸ்டா போகாம ரத்தத்துல போய் கலந்துரும். அந்த மாதிரி ஒரு டிசீஸ். அதோட கடைசி சிம்டம் என்னன்னா ஈரல் வந்து உப்பு கண்ட மாதிரி மாறிடும். அந்த குழந்தையோட ஈரல் வந்து உப்பு கண்ட மாதிரி மாறி அப்ப எல்லா ஹோல்ஸ் வழியாவும் பிளட் வரும். எல்லா ஹோல்ஸ் வழியும் பிளட் வந்து குழந்தை இறந்துரும். அதிகபட்சம் 1 டிக்கெட் அது இருக்கும், 10 வருஷம் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ இது பண்ணி அவன் பெரிய பயங்கரமான தவசீல அவன் அப்படியே உட்காந்து அப்படியே தவம் பண்ணானா 2 மணி நேரம் தவம் போவான். ஆக்னை ஆக்னை பண்ணா 1 மணி நேரம் பண்ணுவான், துரியம் பண்ணா 1 மணி நேரம் பண்ணுவான். அந்த மாதிரி பிரேயர் பண்ணா அப்படியே அந்த பிரேயர்ல அப்படியே கடவுளே வரவழைக்கிற மாதிரி பண்ணுவான். எதுவும் வேலைக்கு ஆகல. ஏன்னா அது வந்து திருத கர்மம், மன்னிக்க முடியாத குற்றத்துல போய் சேர்ந்துடும். அப்பா மனசு நோகிறது, அம்மா மனசு நோகிறது வந்து மன்னிக்க முடியாத குற்றத்துல போய் சேரும். அது விளையாட்டு இல்லை, அவங்க மன்னிச்சிருவாங்க, ஆனா அந்த வைப்ரேஷன் மன்னிக்காது. அந்த வைப்ரேஷன் அப்பா யாராவது மனசு நோக்கடிச்சாங்கன்னா அந்த வைப்ரேஷன் சூரியன்ட்ட போய் சேர்ந்துடும். அவரெல்லாம் பாரபட்சம் பார்க்கவே மாட்டாரு, பாரபட்சமே பார்க்க மாட்டாரு. அப்புறம் அந்த இதாகி என்னென்னமோ பண்றான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியில கரெக்டா 1 வருஷம் 16 மாசம், 1 வருஷம் 4 மாசம் கழிச்சோன்னா அந்த குழந்தை இறந்துருது. அப்பதான் போய் தோன்றான் தோசைனா என்ன, பரிகாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் நோண்டு நோண்டு எல்லா விஷயத்தையும். பார்க்காத ஜோசியர் கிடையாது, பார்க்காத மாந்திரிகவாதிகள் கிடையாது, பார்க்காத அஷ்டகர்ம சித்துக்காரன் கிடையாது, பார்க்காத மகான் கிடையாது. எல்லாத்தையும் போய் தேடி எடுத்தோன்னா அவங்க எல்லாமே கடைசியில் என்ன சொல்றாங்க, இது உன்னுடைய வாழ்க்கையில பித்திரு தோஷத்தால் ஏற்பட்டது, அதனால உன்னோட அப்பாட்ட வந்து நீ வந்து மன்னிப்பு கேளு. நம்ம கஷ்டம்